குருவே துணை. அன்பார்ந்த ஐயன்னார் ஆஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இப்போது இந்த பதிவில் விசுவாவசு வருடம் சித்திரை மாத ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். சிந்தாமல் சிதறாமல் சேதாரம் ஆகாமல் வந்த வருவாயை கால் அரை அரைக்கால் என பிரித்து ஒரு வரகரிசி 9 விருந்தாளிகள் பார்த்து நிறவணும், அதில் பழையதையும் மீத்தணும் என்ற வாக்கியத்தின்படி அள்ளி கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு கிள்ளி கொடுத்து ஆற நூறாக்கி ஈர பேனாக்கி பேன் அதை பெருமாளாக உயர்த்தக்கூடிய திறமையுள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த சித்திரை மாதமானது எதிர்வரும் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2025 திங்கட்கிழமை அன்று தமிழ் வருடப்பிறப்போடு ஆரம்பமாகிறது. எனவே இந்த சித்திரை மாதத்தில் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கடக ராசியில் நீச்சம் பெற்றுள்ளார். உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் அர்த்தாஷ்டம சனி விலகுகிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசியை விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையால் பார்க்கின்றார். எனவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இதுவரை அர்த்தாஷ்டம சனி பிடியிலிருந்த இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எப்படி மீண்டு வெளியே வரப்போகிறோம் என்ற பீதி பயத்தால் சித்தம் கலங்கி இதயமே சிறு சிறு துண்டுகளாக நொறுங்கி போகுது. பித்தம் தலைக்கு மேல் ஏறி உலகமே தலைக்கீழாக தெரியுது. கையில் எடுத்த பொருள் மாயமாக மறையுது. நம்மக்கிட்ட கடனை வாங்கினவன் கூட இலக்காரமாக இல்லை நம்மளை பார்க்குறான் என்ற நிலை மாறி பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் சனி பகவான் உங்களை விட்டு ஒரு கட்டம் நகர்ந்து போக நீங்கள் இந்த சித்திரை மாதத்துக்கு மேலே நீங்கள் வேறு லெவலுக்கு போக இருக்கின்றீர்கள். இதனால் நல்ல வேலையில் உள்ளவர்களும் வியாபாரத்தில் உள்ளவர்களும் பெரிய லாபத்தை காண்பீர்கள். பழைய முதலீட்டிலிருந்து நல்ல லாபத்தை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். நீண்ட நாட்களாக வராத கடன் தொகையெல்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். சுப செலவுகள் உண்டாகும். வருவாயை விட செலவுகள் அதிகரிக்கலாம். விருச்சிக ராசி இளைஞர்கள் கன்னிப்பெண்களுக்கு திருமணம் கூடி வரும். அரசு வேலைகளும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அவர்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் கோரிக்கைகளை உங்கள் மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். இதுநாள் வரை கண்ட தடை தாமதங்கள் விலகி நினைத்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாகவே முடியும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சலசலப்புகள் அமைதிக்கு வரும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். நிலுவையில் உள்ள கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கண் பார்வை குறைபாடு, கண் பார்வையால் ஏற்படுகின்ற தலைவலி போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெற்றோருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி சுமூகமான சூழல் உண்டாகும். நினைவு ஆற்றல் பெருகி வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு கொடுத்து வந்த இடர்பாடுகள் விலகும். கொடுக்கல் வாங்கலில் லாபம் காண்பீர்கள். வீடு மனை வாகனங்கள் புதிதாக வாங்குவீர்கள். அதை வாங்குவதற்கு முன் பத்திரம், மூலப்பத்திரம், வில்லங்கம், பட்டா, சிட்டா போன்றவற்றை சரிபார்த்து வீடு மனை வாங்க வேண்டும். உங்கள் முதுகுக்கு பின்னால் சின்ன சின்ன வார்த்தைகளால் முணுமுணுத்தவர்கள் இனிமேல் உங்களை பார்த்து பெரிய பெரிய வார்த்தைகளால் புகழாரம் சூட்டுவார்கள். குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். மொத்தத்தில் இந்த சித்திரை மாதத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கமாகி உங்கள் கண்ணில் பட்டதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக போகிறது.
மேலும் விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்து போன அர்த்தாஷ்டம சனி காலத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஏற்பட்ட கண் திஷ்டிகள் அகன்று நீங்கள் எடுக்கின்ற சுப காரியங்கள் யாவும் வெற்றிகரமாக முடிய எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்தி சந்தி சந்திக்கும் மாலை நேரத்தில் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கிழக்கு முகம் பார்த்து அமர வைத்து கற்பூர தீபமேற்றி இந்த சுலோகத்தை பாடி பாம்பு கண்ணு பள்ளிக்கண்ணு நாய்க்கண்ணு நரிக்கண்ணு பேய்க்கண்ணு பிசாசுக்கண்ணு ஊர்க்கண்ணு உறவு கண்ணு நல்ல கண்ணு நொல்லக்கண்ணு பள்ளக்கண்ணு கெட்டக்கண்ணு எல்லா கண்ணும் பட்டு ஏற்பட்ட திஷ்டியெல்லாம் என்னையும் என் குடும்பத்தையும் விட்டு கொள்ளாமல் கொல்லைப்புறத்து வழியாக இந்த வீரை விட்டே தூர ஓடி போகணும்னு சொல்லி கற்பூரம் எரிகின்ற நிலையில் தெருவில் கொண்டு வையுங்கள். உங்களை பிடித்த கண் திஷ்டிகள் அனைத்தும் அகன்று எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஐயன்னார் ஆஸ்ட்ரோ, புதுவை. என்றும் உங்களுடன் யதார்த்த ஜோதிடர். நன்றி, வணக்கங்க.